டெட் எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழ் நோட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் ஸ்பெஷல் டாப்பிக்கில் இருக்கிற மொத்த கொஸ்டின் வந்து நம்ம நேற்றைய வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னன்னா அடுத்த பார்ட், ஒரு அடுத்த 5 தலைப்பில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்களை வந்து ஒன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ புதுசாக பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நேற்றைக்குள்ள வீடியோவோட லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஒரு 5 டாபிக் ஸ்பெஷல் டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? நீலகேசி விருத்தப்பா, தூது, கலிவெண்பா, முத்தொள்ளாயிரம் வெண்பா, கம்பராமாயணம் விருத்தப்பா, ஐங்குறுநூறு ஆசிரியப்பா, குறுந்தொகை அகவற்பா, பாஞ்சாலி சபதம் சிந்துப்பா, முக்குடற்பள்ளு சிந்துப்பா, புறநானூறு அகவற்பா, கலித்தொகை கலிப்பா. அடுத்தது முல்லைப்பாட்டு வந்து ஆசிரியப்பா, நெடுநல்வாடை ஆசிரியப்பா, திருக்குறள் குறள்வெண்பா, சீவக சிந்தாமணி விருத்தப்பா, கலிங்கத்து பரணி கலித்தாளிசை, திருமலை முருகன் பள்ளு கலித்துறை கலிப்பா சிந்து, மனோன்மணியம் ஆசிரியப்பா, நீதிநெறி விளக்கம் வெண்பா, ஆசாரக்கோவை வெண்பா, நாலடியார் வெண்பா. அடுத்த டாபிக் பாருங்க, பிள்ளை தமிழில் வந்து உள்ளதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினாதான். பிள்ளைத்தமிழ் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடுவர். அடுத்த பாயிண்ட் பாருங்க, 10 பருவம் 100 பாடல்களை கொண்டது. அடுத்த பாயிண்ட், பிள்ளைத்தமிழ் இருவகைப்படும், அவை ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ். 5வது பாயிண்ட் பாருங்க, இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. அடுத்த 6வது பாயிண்ட் பாருங்க, ஆண்பார் பிள்ளைத்தமிழ் கடைசி 3 பருவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 8 சிற்றில், 9 சிறுவரை சிறுதேர். அடுத்தது பாருங்க, பெண்பார் பிள்ளைத்தமிழ் கடைசி 3 பருவம் எதெல்லாம் அப்படின்னா 8 கலங்கு, 9 அம்மானை, 10 ஊசல். பார்த்தீங்களா? ஓகே, இது வந்து தேர்வில் கேட்கக்கூடிய மிக முக்கிய வினாக்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கான பார்ட் 1 வீடியோவில் என்ன சூப்பர் நோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 தலைப்பு இருக்குது. இந்த தலைப்பை மையமாக வச்சு முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து உள்ளால நான் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்குறேன். ஓகேவா? அதாவது அந்த சூப்பர் நோட்ஸ் டாபிக் எதெல்லாம்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், ஒளி பிறந்தது, அறிவியல் ஆத்திச்சூடி, அறிவியலால் ஆழ்வும், கணினியின் நண்பன். இதை மையமாக வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். இது வந்து இந்த டாப்பிக்கில் இதுதான் பார்ட் 1 வீடியோ. ஓகேவா? அப்படி டாபிக் வைஸ் அந்த டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் அது பார்ட் 1ஆ 2ஆ அந்த மென்ஷன் பண்ணி நான் சொல்லுவேன். ஓகேவா? அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ இந்த டாப்பிக்கில் இருந்து பார்ட் 1 வீடியோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். நேற்றுக்கு அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? ஆன்சர் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற கவிதையின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனை கொள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து. என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து. ஓய்வர உலை ஔடதமாம் அனுபவம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து. தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் நெல்லை சு. முத்து. இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். ஆன்சர் நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்? விக்ரம். ஆன்சர் பாருங்க, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம்லலாம் வந்து கேட்டது முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, அறிவியல் கதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளவர் வந்து யாருன்னா நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து டேஸ்க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். 80க்கும் மேற்பட்ட நூல்களை நெல்லை சு. முத்து வந்து வெளியிட்டிருக்காங்க. உடல் நோய்க்கு டேஸ் தேவை? ஔடதம். ஔடதம்னா என்ன? மருந்து. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 14 நண்பர்களுடன் விளையாடு. அது எப்படி விளையாடணும்? நண்பர்களுடன் டேஸ் விளையாடு, அதாவது ஒருமித்து விளையாடு. டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு, சாரி. அடுத்தது சிந்தனைகொள் அறிவியல் டேஸ் வரிசையில் அமைத்து எழுதுக. அறிவியல் சிந்தனைகள், அதாவது வரிசையில் அமைத்து எழுதுக அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அந்த வார்த்தையை வந்து குழப்பி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சரியாக ஆர்டர் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? சிந்தனைகொள் அறிவியல் அப்படின்றத அறிவியல் சிந்தனைகொள், அப்போ தான் அந்த வந்து சென்டென்ஸ் வந்து கரெக்டாக முழுமை அடையுது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், சொல் தெளிந்து
ஐயம் வரிசையில் அமைச்சு எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஐயம் தெளிந்து சொல், இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டென்ஸை மேக் பண்ணி எழுத வேண்டியதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கேள் ஏன் என்று வரிசையில் அமைத்து எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரியாக எடுத்து நம்ம மாற்றி எழுதணும். ஏன் என்று கேள் அப்படின்றது தான் சரியா. அப்போ கேள் ஏன் என்று அப்படின்னா அது வந்து சரியாக இருக்குதா? இல்லை. அப்போ அதை வந்து சரியாக எழுதுறது எப்படி? ஏன் என்று கேள். அப்போ தான் அந்த இது வந்து சரியாகுது. அடுத்தது பாருங்கள், வெல்லும் என்றும் அறிவியலே வரிசையில் அமைத்துள்ளது. என்றும் அறிவியலே வெல்லும் அப்படின்றது தான் சரியானது. அறிவியலால் ஆழ்வோம் என்ற கவிதையை இயற்றிய குழு எது அப்படின்னா ஆன்சர் ஆசிரியர் குழு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் என்ற வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள கவிதை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியலால் ஆழ்வோம். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் அறிவியலால் ஆழ்வோம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மகாகவி பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் ஆசிரியர் யார்? மகாகவி பாரதியார். அடுத்த கொஸ்டின், அவன் எப்போதும் உண்மையையே டேஸ் உரைக்கின்றான். அடுத்தது பாருங்க, செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்? ஆன்சர் காரல் கபக். அடுத்த கொஸ்டின், டேசாம் ஆண்டு நாடகம் 26 காரல் பார்க் ஒன்றை எழுதினார். அதாவது 1920 ஆண்டு காரல் பார்க் வந்து ஒன்றை எழுதியுள்ளார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் காரல் கபக். ரோபோ என்ற சொல்லின் பொருள் வந்து என்னன்னா ஆன்சர் அடிமை. நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் இயந்திரம் எது? தானியங்கி. நுண்ணறிவு கருவி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன அப்படின்னா சென்சார்ஸ். அடுத்து, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு தந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை வந்து பாருங்க, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, 1997 மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்பரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? ஆன்சர் டீப் ப்ளூ. அடுத்தது, டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் IBM. அடுத்த கொஸ்டின், உலகில் முதன்முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு? ஆன்சர் சவுதி அரேபியா. சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? ஐநா சபை. நுட்பமாக சிந்தித்து அறிவது? ஆன்சர் நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. தானியங்கிகளுக்கு எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு எது? ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு. அடுத்தது, உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. ஆன்சர் டீப் ப்ளூ. ஒளி பிறந்தது என்ற கதையில் யாரை பற்றிய நேர்காணல் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் அப்துல் கலாம் பற்றிய நேர்காணல் நடந்துள்ளது. அப்துல் கலாம் டேஸ் வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். 10 வயது சிறுவனாக இருந்தபோது. அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எது? ஆன்சர் திருக்குறள். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குறள் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? ஆன்சர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய டேஸ் நூல் மிகவும் பிடிக்கும்? ஆன்சர் பாருங்க, விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். அடுத்த கொஸ்டின், அப்துல் கலாம் எந்த நூலை படித்தபோது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்? ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி. பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸை கொண்டு 300 கிராம் இடையில் செயற்கை கால்கள் வந்து உருவாக்கப்பட்டன. கார்பன் இழை. அடுத்தது பாருங்க, அப்துல் கலாம் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறார்? ஆன்சர் வந்து பாருங்க, வெற்றிகளாக எதையெல்லாம் அப்துல் கலாம் கருதுறாங்கன்னா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு, தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி, எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன், அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலை, நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன, பாதுகாப்பு துறையில் அக்னி பிருத்வி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி. இதை தான் வந்து அவங்க அந்த மாதிரி நினச்சிருக்காங்க. அதாவது பாருங்க, இந்தியாவில் வெற்றிகளாக எவற்றை, இதெல்லாம் அவங்க வந்து புரிஞ்ச வெற்றிகளாக வந்து அப்துல் கலாம் வந்து நினைக்கிறாங்க. அடுத்தது, இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை என்ன? ஆன்சர் 525. அப்துல் கலாம் அவர்கள் கூறும் வெற்றி அடைவதற்கான 2 வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெற்றி அடைவதற்கான 2 வழி எதெல்லாம்? அறிவை வளர்க்கும் அனைவரையும் பேச்சையும் கவனிங்கள், வியர்வை வியர்வை வியர்வை. இதை தான் வந்து அப்துல் கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. 50வது கொஸ்டின், மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு, சொல் என்னும் பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். மொழி முதல் எழுத்துக்கள். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எதெல்லாம்? உயிரெழுத்துக்கள். அது எத்தனை? 12. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஸ் ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். கச த ந ப ம. ஓகேவா? அடுத்தது, டேஸ் ஆகிய உயிர்மை வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞ ஞ ஞ ய வ.
அடுத்தது எந்த வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது? ங. எடுத்துக்காட்டு ஞனம். அடுத்தது இக்காலத்தில் ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் டேஸ் என்னும் சொற்களில் மட்டுமே வழங்கி வருகிறது. விடை பாருங்க, அங்கனம், இங்கனம், எங்கனம். அடுத்தது ஞா வரிசையில் டேஸ் ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞா, ஞா, ஞே, ஞோ இதெல்லாம் வரும். அடுத்தது யா வரிசையில் டேஸ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதாவது ய, யா, யு, யூ, யோ, யோ இது. அடுத்தது வா வரிசையில் டேஸ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். அதாவது வா, வா, வி, வி, வே, வே, வை, ஓ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதெல்லாம்னா மெய்யெழுத்துகள் 18 ஆயுத எழுத்து. அடுத்தது டேஸ் ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆன்சர் டா, நா, ரா, லா, 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 ரா, நா. அடுத்தது டேஸ் ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. ஆன்சர் ஙா, ஞா, வா, யா, வா. அடுத்து பிறமொழி சொற்கள் எதெல்லாம்? விடை பாருங்க, டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இதெல்லாம் பிறமொழி சொற்கள். மொழிக்கு இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்து 12 மெய்யெழுத்துடன் சேர்ந்து உயிர்மெய்யாக வரும். டேஸ் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். அதாவது இந்த பாருங்க, இன்ச், இன்னு, இந்து, இம்மு, இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இன்னு இதெல்லாம் இறுதியில் வரும். அடுத்தது சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர். மொழி இறுதி எழுத்து என்பர். சொல்லின் இறுதியில் டேஸ் எழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து டேஸ் மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளவிடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஸில் வரும். இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் டேஸ் வராது. சொல்லோட இறுதியில் வராது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.